வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல ராஜினாமா செய்த தொகுதியில மக்களுக்கு வந்து நன்றி செலுத்த போயிருக்காரு. ஜெயின் ஜோசப் காலேஜ்ல இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க மேடம்? வணக்கம். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம். ம். நீங்கள் இப்போ தெரிவிப்பது என்னன்னாக்கா, நீங்கள் சொல்கிறீங்க மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போயிருக்காரு வாக்காளர்களுக்குன்னு, ம். கரெக்டா? ஆமாம். ஆனால் காலையில் நீங்கள் வந்து தொலைக்காட்சியை பார்த்துருக்கணும். ம். தொலைக்காட்சியில் என்ன சொல்கிறாங்க, அவருடைய தலைவர் ஒருத்தர் கூப்பா கிருஷ்ணங்கிறவர், அதாவது இப்போ ஹவுசிங் போர்டு சேர்மன் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, அது வந்து மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் இல்லை அது, ஆனால் மக்கள் வந்து இவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்களாம். எங்க வாக்காளர்கள் தான் வந்து மக்கள் நன்றி சொல்லுவார், தகுதி பெற்ற வேட்பாளர், கரெக்டா, ஜெயித்ததுக்கு அப்புறம். ஆனால் இதுக்கு மாறுதல் அவர் பேசுகிறாரு. ஏன்னா இவங்க கேட்டது வந்து ஒரு தனி பள்ளிக்கூடத்துலேயோ கல்வி விழாத்திலையும் நடத்துறீங்களே, இது நியாயமான. அப்போ சொல்கிறாரு, இது வந்து அரசியல் விழா இல்லை, அரசியல் விழா இல்லை, அரசு விழான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இப்போ மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும், அது அரசியல் விழாவா இல்லை அரசு விழாவா? அரசு விழானாக்க ஏன் அந்த ஜோசப் கல்லூரி, சென்ட் ஜோசப் கல்லூரிங்கிற இடத்த முக்கியமாக தேர்ந்தெடுக்கணும்? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி கூட கூட்டம் போட்டார், அதாவது தான் வந்து இப்போ தேர்தல் பரப்புரைக்கோசரம் அந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பொது இடத்துல பெரிய மைதானத்தில் போட்டாங்க. அதை போடும்போது இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா சென்ட் ஜோசப் ஒரு கல்லூரியில் போய் போடுறாரு. கல்லூரி வளாகங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துவது நியாயமா? முரண்பாடு தடை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நீங்கள் அரசியலுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. பின்காலத்தில் யாருன்னு இப்போ ஈவன் திமுக கூட பொது இடத்துல தான் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க இந்த மாதிரி கல்லூரி வளாகத்தெல்லாம் போடலை. அப்போ சென்ட் ஜோசப் காலேஜுங்கிற ஒரு மதத்தை சேர்ந்து செயல்படுகிற அந்த வளாகத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்கிறது முதல்ல பதிவு செய்கிறோம். அடுத்தது நம்ம பார்ப்போம். இவர் வந்து இன்னைக்கு திருச்சிக்கு போயிருக்காரு. திருச்சி கிழக்கு, கிழக்காக இருக்கட்டும் மேற்காகட்டும், திருச்சி தான். திருச்சியில் ஒரு ஸ்ரீரங்க தொகுதியில் ஒரு இளைஞர் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு அந்த இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சராக இருக்காரு. நீங்கள் வந்து பார்க்கணும், அங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயில் என்பது உலக புகழ் பெற்றது. அந்த காலத்து சோழர்களால் எப்படி கஷ்டப்பட்டு கட்டப்பட்டதுங்க உலக அறிந்த வரலாறு. அங்கே இருக்கும் கடவுள் வந்து ராமருக்கே குலதெய்வம் என்று போற்றப்பட்டு வரலாறு இருக்கு. சரி, நீங்க ஏன் அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இந்து அறநிலையத்துறை உங்கள்கிட்ட இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு, அங்கேயும் நீங்க போகல? நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க முருகன் கோயிலுக்கு. ஏன் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெரிய திருக்கோயில நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறது முதல்ல ஏன் பார்க்கல? அப்ப நீங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்னால திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுத்துட்டு போனீங்க. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டீங்க. முதலமைச்சராக இருக்கச்சே நாங்க ஒரு மதத்தை சேர்த்தவங்க, அதில் டிக்ளரேஷன் கொடுத்து உள்ள போக முடியாது. அப்ப இந்து அறநிலையத்துறையை வந்து முற்றிலுமாக புறக்கணிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப எப்ப அந்த இதுல எப்படி ஆய்வு நடத்துவாரு? அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அங்க இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னா வெயில் காரணமா என்ன காரணம், கூட்டம் இல்ல. ஏன்னா இப்ப 15 நாள்ல 15 நாள்ல 20 நாளுக்குள்ள நடந்த விஷயங்களை பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சிங்கப்படையை நடத்துற ஒரு குழுவுக்கே வந்து பாலியல் தொந்தரவா விஷயங்கள் வெளியில வருது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க சென்னை தலைநகரம், அங்க எவ்வளவு கொலைகள், எவ்வளவு பாலியல் தொந்தரவு குற்றப்பிரிவுகள் வரிசையா நீங்க இன்னைக்கு அன்றாட பத்திரிகைகளை பார்த்தா பக்கம் பக்கமா வருது. தலைநகரமே கட்டுப்பாடுல இல்லை. தலைநகரத்துல 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அதுல 7 பேர் வந்து மந்திரிகளா இருக்காங்க. இங்கேயே கண்ட்ரோல் ஆகல. இது நடந்து கேட்கறதுக்கு பதைக்கிறதுங்க. ஒரு பெண்ணை வந்து 17 வயசு பெண்ணை வந்து பார்ல அனுமதிக்கிறாங்கனாக்கா இவ மதுவிலக்கு துறையை எப்படி செயல்படுத்துறாரு? டாஸ்மாக கண்ட்ரோல்ல கொண்டு வருவோம், மது போதை ஒழிப்போம்னு சொல்லிட்டு திரு விக்னேஷ் என்பவரை ஒரு அமைச்சரா போட்டிருக்காரு. அப்ப என்ன கட்டுப்பாடு இல்லை? எப்படி பார்ல கட்டுப்பாடு இல்லாம போறது? 17 மைனர்கள் எப்படி உள்ள போனாங்க? எப்படி அந்த நிர்வாகம் அனுமதிச்சது? இப்ப அந்த நிர்வாகத்துல இருக்கிற அந்த ஹோட்டல்ல வந்து பாரை வந்து மூடி இருக்காங்க, சீல் வச்சுட்டாங்க. அந்த அதிகாரிகளுக்கு என்ன அப்பப்ப அந்த அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டாமா? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? தூய கட்சி, உடனே வழக்குகள் எந்த இதுக்கும் சமரசம் கிடையாது, உடனே அதுக்கான தக்க நடவடிக்கை உடனே சுட பாயுனுங்க. இன்னைக்கு அந்த ஏரியால இருக்கிற அந்த எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. சஸ்பெண்ட் பண்ணா உடனே அவங்க கோர்ட்ல கேஸை போட்டு நாங்கள் வழக்கு தெரியும். சாட் ட்ரிபியூனல் இருக்கு, மாநில நிர்வாக
ஆட்சியில் இருக்கிற இந்த இவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அது ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது, ட்ரிபியூனல் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிபியூனலில் கேஸை போட்டு இந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணுவேன். அது கேஸை முடிஞ்சு அது மேலே அப்பீல், ஹைகோர்ட்டில் அப்பீல், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்பீல், அப்புறம் என்ன தண்டனை இருக்கு எல்லா இடத்துலையும் போக்குவரத்து. அப்போ நீங்கள் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ரோட் ஷோ நடத்துகிறாரு, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணாங்க ரீல்ஸை போட்டு இந்த தாவேக்காவோட தொண்டர்கள் ஆய்வின்னு பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ரீல்ஸ் எடுப்போம். என்ன ரீல்ஸு? ஏன் வந்து ஸ்ரீரங்கம் கோவில் பக்கம் வாசலில் போகலை அப்படின்னா மதசார்பற்ற கொள்கையை அவர் பின்பற்றலை. அதே வந்து ஜென்சின்னு பேசுகிறாங்க. ஜென்சி இவர் எப்படி ஜென்சியாக இருப்பார்? 52 வயசு இவருக்கு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் 48 வயசு, நேர்லி 50. ரிட்டையர்மெண்ட் ஏஜ், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வாங்குறாங்க 45ல் எல்லாரும். இப்போ கம்பல்சரியாக கொடுக்குறாங்க பேங்க்கில் 45 வயசுக்கு கான்ட்ராக்டில் அடுத்து போடுறாங்க. அப்போ 45 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். 52 எப்படி ஜென்சி? இவர் 48க்கு எப்படி ஜென்சி? அதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இவருக்குள்ள சீமான் கூட 50 வயசு ஆகிடுச்சு. அப்போ காலகட்டத்தில் ஜென்சிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கிற உங்கள் கணக்கில் 18லேருந்து 40 வயசு இருக்கிறவங்க தான் ஜென்சி. அப்போ 18லேருந்து 40 வயசுனா அந்த ரேஞ்சில் தொடர்றவர் யார்? முன்னாள் தமிழக பாஜகவின் மாநிலத்துறை மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்கள் தான். அவர் தான் ஜென்சி. அதான் அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள், நம்ம பார்க்குறோம். எப்படின்னாக்கா அவர் மாநில தலைவராக இருக்கிறது சரி, அதுக்கப்புறம் இருக்கிறதும் சரி, என்ன பண்ணுறாரு? அந்த சர்ச்சும் போது இங்கே பெசன் நகரில் இருக்கிற வேளாங்கண்ணி கோயிலில் போய் தொழுகை நடத்தினார், ரைட்டா? அப்புறம் இஃப்தார் வந்து நோன்பு வச்சு இஃப்தார் நோன்பு வச்சாங்க, அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்புறம் கோயில்களுக்கும் போனார். இதுதாங்க மதசார்பற்றது. இவர் வந்து இஃப்தார் நோம்புக்கு அன்றைக்கி போகிறாரு கட்சியில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிறப்ப தேவாலயத்துக்கு போகிறாரு. ஆனால் இன்னைக்கு இந்து மதத்தில் பெரிய விளவு பேசப்படுகிற தென்னிந்தியாவில் இருக்கிற சில குறிப்பிட்ட கோயில்களில் ஒன்று திருவரங்கம், முக்கியமான திருவரங்கங்கிறது. அந்த பக்கத்தில் வாசலில் கூட வண்டி போகலைங்க. அப்போ வந்து இவர் வந்து தன்னுடைய மத அடையாளத்தை விட்டு கொடுக்காம அப்படியே பயணிச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. மத அடையாளத்தை விட்டு கொடுக்கலனாக்கா இவர் எப்படி இந்து கோயிலில் போவார்? எப்படி ஆய்வு நடத்துவார்? அந்த துறையை எப்படி கண்காணிப்பார்? இந்த கேள்விகளில் வருது. அப்போ யார் மத அரசியல் பண்ணுறாங்க? இவங்க தான் பண்ணுறாங்க. இஃப்தார் நோன்பு பண்ணுறீங்க. ஆனால் இவருக்கு வாக்களித்த 1.5 கோடியில் எத்தனை பேருங்க வந்து இவருடைய மதத்தை சேர்ந்தவங்களும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும்? நம்ம மத ரீதியாக பேசலை. வாக்காளர்கள் அனைவரும் ஒன்றுங்க, மத சார்பற்ற இதில் மத சார்பற்ற பேட்டி காணுமே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? அப்போ இன்னொன்று சொல்கிறோம். சரி, நீங்கள் போகும்போது என்ன சொல்கிறீங்க? மீடியாக்கள்லாம் தடைன்னு வருது. பத்திரிகையாளர்களை டென்ட்டு போட்டு வெளியில் உட்காந்து வச்சுட்டீங்க. இல்லைங்க, அவங்க தீண்டல் தகாதவர்களா? அவங்கள்ட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் என்னதான் பெரிய மாநாடு பெரிய அளவுகளில் பண்ணாலும் உங்களுக்கு கேமரா ஷூட்டிங் இருக்குது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கீங்க, ஏரியாலாம் வந்திருக்கு, எல்லாம் வச்சுருக்கீங்க. அந்த நேரம் ரீல்ஸ் போட்டாலும் 1 நிமிஷத்துக்கு மேலே ரீல்ஸ் போட முடியாது. அத்தனையும் வெளிச்சத்தை போட்ட காட்டு. நீங்கள் அரசியலுக்கு வரத்துக்கு பிரச்சாரத்தின் போது எல்லா சேனலுக்கும் பணம் கொடுத்து என்கேஜ் பண்ணி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வச்சிங்க. அப்போ உங்களுக்கு தேவையாக இருந்தது வெளிச்சம் போடுறதுக்கு இந்த மீடியாக்கள். ஆனால் இன்றைக்கி அந்த மீடியாக்களை பார்த்து பேச மறுத்து தலையை குனிஞ்சிட்டு போகிறீங்க. என்ன தவறு இருக்குது? ஹலோ, எல்லோரும் சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? நான் தயங்கடை கட்சி விளவாரிய நிதானமாக பேசுகிறேன். சொல்லலாம் இல்லை, மரியாதை கொடுக்கலாம் இல்லை, ஏன் பதில் சொல்லாமல் குனிஞ்சிட்டு போகிறீங்க? செக்ரட்டரியேட் ஆகட்டும், இன்றைக்கி டெல்லியில் ஆகட்டும், இன்றைக்கி பத்திரிகையாளருக்கு தனி முகாம் போட்டு கூடாரம் போட்டு உட்காந்து வச்சுருக்கீங்க. இது என்ன அர்த்தங்கிறத பத்திரிகையாளர்கள் இல்லாமல் அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் இப்போ ஜென்சிங்கிறது தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் ஜென்சியாக இருந்தாலும் அவர் 36 வயசில் வந்தார். அப்போ வந்தபோது பொதுமக்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத பற்றி எந்த இடத்துல இடகோடமாக கேள்வி கேட்டால் கூட பத்திரிகையாளர்களை எப்படி கையாண்டார் என்பதை தமிழகம் இல்லை, டெல்லியில் போனாலும் பேசுவார், ஆந்திராவில் போனாலும் பேசுவார், கர்நாடகாவில் பேசுவார், கேரளா போனாலும் பேசுவார், மும்பை போனாலும் பேசினார், யூபிலையும் பேசினார். தலைமையகத்தை கட்சி சேர்க்கறதுக்கு கார்டு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தினாங்க. அப்போ இவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இது கூட புரிதல் இல்லாமல் இவங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்க? எப்படி அமைச்சர்களானாங்க? இந்த கூட புரிதல். இப்போ வந்து நாளைக்கு இவர் என்ன சொல்லுவார்? இல்லை நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் கொண்டோம்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாரா? நீங்கள் விளக்க வர சொல்லுவாரா? எதுக்கு இந்த மாதிரி அந்த கோயிலுக்கெல்லாம் ஏன் போகலை, ஏன் காரணம் என்ன? அப்போ இந்து மதத்தை ஒதுக்குறாரா? ஆனால் இந்து கூட வாக்குகள் வாங்கியிருக்காரு. 108 என்ன சொல்கிறாங்க, 1.5 கோடி வாக்குகள் வந்தது. 1.5 கோடி வாக்குகள் சிறுபான்மையினர் கொடுத்தாங்களா? நீங்கள் சிறுபான்மையினர் தானே முக்கியம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அப்பட்டமாக தெரியுது. ஆட்சிக்கு வந்தப்புறம் நான் வந்து பரப்புறும்போது சொல்லலை, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆட்சிக்கு வந்தப்புறம் எங்கே போனார்? தேவாலயம். அதுக்கப்புறம் எங்கே போயிருக்காரு? இன்னைக்கு போகல. இன்னைக்கு முக்கியத்துவமான ஒரு பிரசித்தி பெற்ற என்ன சொல்கிறது
ஒரு கோயில் திருத்தலம் இருக்கிற ஏரியா. ஸ்ரீரங்கம்னால திருச்சினாலே இப்போ ரொம்ப புகழ்பெற்ற இடம். அங்கே திருவானை கோவில் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் இருக்கு, ஜலகண்டேஸ்வரங்கிற இந்த திருவானை கோயில் இருக்கு, சமயபுரம் அம்மன் கோயில் இருக்கு. இதெல்லாம் பிரசித்தி பெற்ற தலம். வட இந்தியர்கள் பல பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி போகல? ஏன்னா நீங்க ஒரு மதத்தை கடைப்பிடிக்கிறதுனால போகலாம், அதுதான் உண்மை. அப்ப அமைச்சராக ஆட்சிக்கு வரும்போது மதத்தை துறக்காம மத அடையாளத்துல தான் நீங்க வரீங்க. மறுப்பீங்களா? அதனால இன்னைக்கு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. போக போக அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முற்றிலுமாக இது வந்து கண்டிக்கத்தக்கது. அப்ப இனிமே வருங்காலத்துல அவர் வந்து வெறும் அந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி தேவாலயங்கள் அதுக்கெல்லாம் மட்டும்தான் போவாரா முதலமைச்சராக, மற்ற இடத்துக்கெல்லாம் போக மாட்டாராங்கிறத பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. என்ன பதில் சொல்வாராங்கிறத காலம் கடந்து பார்ப்போம். இதுதான் எங்களுடைய பார்வை. நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.